ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் உடல் நலத்தோடையும் மண் நலத்தோடையும் அமைதியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பிராணாயாமா சீரீஸில் வந்து சூரிய நாடி பிராணாயாமா அல்லது பிங்கள நாடி பிராணாயாமா இதை பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம எல்லா பிராணாயாமா பண்ணுற மாதிரி முதுகு நேராக வச்சு உட்காந்துக்கணும். அப்புறம் எப்பயுமே நம்ம வலது பக்கமாகவே மூச்சு எடுத்து விட போகிறோம். வலது பக்க நாஸ்ட்ரல் வழியாக நம்ம மூச்சு எடுத்து விட போகிறோம். இடது பக்கத்தை கம்ப்ளீட்டாக நம்ம மூடி வச்சுக்க போகிறோம். ஸோ நேராக உட்காந்துக்கோங்க. வலது கையில் எல்லா விரலையும் மடக்கிடுங்க. கடைசி 2 விரலை மட்டும் நீட்டிக்கோங்க. அந்த கடைசி 2 விரலை வச்சு இடது பக்கம் மூக்க முடிக்க போகிறோம். வலது பக்கம் திறந்தே தான் இருக்கும். நம்ம ஆழ்ந்து மூச்சு எடுத்து ஆழ்ந்து மூச்சு விட போகிறோம். வலது பக்கமாகவே தான் அதை பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேராக உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆழ்ந்து மூச்சு எடுத்து விடுங்க. ஒருத்தர் இடது பக்கத்தை மூடிடுங்க. வலது பக்கமாக மூச்சு விடுங்க. மூச்சு விடுங்க. ஸோ வலது பக்கமாகவே மூச்சு எடுக்கிறோம், வலது பக்கமாகவே மூச்சு விடுறோம். இதே நீங்கள் ஏதாவது மந்திரம் சொல்லிக்கிட்டே பண்ணலாம். நான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு நினச்சிக்கிட்டே மூச்சு உள்ளே எடுக்கிறேன். தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நினச்சிக்கிட்டே மூச்சு வெளியே விடுறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இதை நீங்கள் ஒரு 5 to 10 நிமிஷம் பண்ணலாம். இந்த பார்த்திங்கன்னா இந்த பிராணாயாமா உங்கள் உடம்பை வந்து சூடாக்கும். அதனால் நீங்கள் குளிர்காலத்தில் அதை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எனர்ஜி வேணும், சுறுசுறுப்பாக இருக்கணும்னாலும் இதை பண்ணலாம். எல்லா பிராணாயாமாவுமே உங்களோட ஃபோக்கஸை கூட்டி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். இந்த பிராணாயாமாவும் அப்படி தான். நீங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ அதை பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அது வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தோடையும் மனநலத்தோடையும் நிம்மதியாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.